பார்த்துட்ருக்கோம். ஏ மற்றும் பி ஒரு கூட்டாண்மையை தொடங்குகிறார்கள். ஏ 1.25 நேரத்திற்கு 1/3 மூலதனத்தை முதலீடு செய்கிறார். ஓகேவா? ஸோ கிவன் அப்படியே எழுதிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? நேரம். அப்படியே எழுதிப்போமா? ஃபஸ்ட்டு என்ன? நேரம். ஓகேவா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மூலதனம். ஓகே. ஸோ முதல்ல அப்படியே கொடுத்த டேட்டாவை அப்படி எழுதிப்போம். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 நேரம். ஓகே. மூலதனம் 1/3. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 நேரம், 1/2 மூலதனம். சிக்கு என்னென்னா மீதமுள்ள மூலதனம். அப்போ அதாவது டோட்டல் ஒன்றா இருக்கும். அப்போ மீதி இருக்கிறது எல்லாம். அப்போ 1 மைனஸ் 1/3 மைனஸ் 1/2. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? எல்சி எடுத்திங்கன்னா 6, இங்கே 6 மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/6ன்னு வருது. அப்போது மூலதனம் 1, முழு நேரமும் அப்போ 1ன்னு வரும் முழு நேரம்னா. ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்கன்னா லாபம் வந்து டோட்டலாக வந்து 3640 கொடுத்துருக்கு. இதை எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போது நேரம் இன்ட்டு மூலதனம்னா லாபம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் லாபம். கரெக்டாக? மூலதனத்தையும் நேரத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு லாபமாக வரும். அப்போ என்ன வரும்? இங்கே 1/12, இங்கே 1/6, இங்கே 1/6. ஓகேவா? இப்போ இது ரேஷியோவில் எழுதலாமா? 1/12 to 1/6 to 1/6. ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பியும் சியும் தான் ஒரே மாதிரி இருக்குது. பியும் சியும் ஒரே மாதிரி இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான். ஓகேவா? அப்போ ஏ தான் இதோட ஆன்சர். இல்லை நீங்கள் ஃபர்தராக போட்டு செக் பண்ணணும்னாலும் இப்போ இந்த ரேஷியோ வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்கா, அப்போது நம்ம இதை ஹோல் நம்பராக மாற்றணும். இப்போ வந்து 12 எல்சியமாக இருக்கனால நீங்கள் 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 1, இங்கே 2, இங்கே 2ன்னு வரும். ஓகேவா? அப்போது மொத்தம் டோட்டல் எவ்வளோ? 5. அதில் ஏவோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போது 1/5 இன்ட்டு 3640 போட்டிங்கன்னா உங்களுக்கு 728ன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி பியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 5, அதில் 2 இன்ட்டு 3640 அது போட்டிங்கன்னா உங்களுக்கு 1456ன்னு வரும். நம்ம சி கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஏன்னா இதுவும் அதுவும் பியும் சியும் சேம் தான். அப்போ அதுவும் அதே தான் வரும். நீங்கள் இந்த இடத்துலையே கூட இந்த சமம் முடிச்சிக்கலாம். ஏன்னா பியும் சியும் ஒரே மாதிரி இருக்கிற ஆன்சர் ஏலேயே இருக்குது. ஸோ ஏ தான் இந்த சமோட ஆன்சர்.